வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா கன்னட சினிமால 2018ல வெளியான கட்டுக்கதை அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த படத்தை இந்தியில டப்பிங் பண்ணியிருக்காங்க. கேஸ் நம்பர் 309 அப்படின்ற பேர்ல தான் டப்பிங் பண்ணியிருக்காங்க. நான் டப்பிங் வெர்ஷன் தான் பார்த்தேன். எனக்கு இந்த படத்தோட கதை ரொம்பவே பிடிச்சது. ஏன்னா அந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நார்மலா போகும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். நான் பேசிக் பிளாட்டை மட்டும் சொல்றேன். அதாவது 3 பொண்ணுங்க டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்காக கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறாங்க. அங்க 2 பசங்களும் வந்திருக்காங்க. இந்த மாதிரியான நிலைமையில அடுத்தடுத்து அங்க கொலை நடக்குது. அந்த கொலையை பண்ணது யாருன்ற கேள்வியை நோக்கி தான் விசாரணை போகுது. பேய் பிசாசுன்னு சிலர் சொல்றாங்க. அதை தாண்டி இந்த கொலையை பண்ணது யாருன்றத போலீஸ் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ராஜேஷ் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசரா காட்டுறாங்க. ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வராரு. இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு கொலை நடந்திருக்கும். அதே மாதிரி கெஸ்ட் ஹவுஸ்க்கு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கும். ஆக மொத்தத்துல 2 பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க போல. இது சார்ந்து இந்த ராஜேஷ் தான் விசாரணை பண்றாரு. முதல்ல அந்த கெஸ்ட் ஹவுஸை சேர்ந்த 2 பொண்ணுங்களை கூப்பிட்டு பேசுறாரு. இந்த பொண்ணுங்க கிட்ட என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த நாள் நைட்டு நிறைய சம்பவம் நடந்திருக்கு. அதை பத்திலாம் இந்த பொண்ணுங்க சொல்றாங்க. இப்ப அடுத்ததா என்ன பண்றாருன்னா இங்க இருக்க ஆண்களை கூப்பிட்டு பேசுறாரு. ஒரு 4-5 ஆண்கள் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய்ன்றது இவருக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படியாவது இந்த கொலைக்கு பின்னாடி காரணமா இருக்கவங்கள கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நபர் யாரையோ கொலை பண்ணிடுறாரு போல. கார் டிக்கில பாடியை போடுறாரு. அது லேடியோட பாடியா இல்ல ஜென்ஸோட பாடியான்னு தெரியல. இப்ப புதைக்கிறதுக்காக ஒரு காட்டு பகுதி கிட்ட வந்துடுறாரு. இங்க புதைச்சா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி புதைச்சிட்டு இருக்காரு. கொல்லப்பட்டது யாருன்றதையும் காட்டல. அதே மாதிரி கொன்னது யாருன்றதையும் நமக்கு காட்டல. இப்ப வந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பாடியை புதைச்சிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஒரு எலி இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்க மண்ணை குடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த பாடியில இருக்க மோதிரம் கலண்டு வந்துருது போல. எலி இப்ப ஓடும் போது அந்த மோதிரம் கொஞ்சம் வெளிக்கா விழுந்துருது. அந்த பாடியில இருந்த மோதிரம் இப்ப வெளியே வந்துருச்சுன்னு நமக்கு காட்டுறாங்க. இப்ப வேற ஒரு பகுதியில இருக்க நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரை சுரேஷ்னு வச்சுக்கலாம். இந்த சுரேஷை பொறுத்த வரைக்கும் காது சரியா கேட்க மாட்டேங்குது. ஃபேக்டரியில ரொம்ப சத்தத்துல வேலை பார்த்திருப்பாரு. அதனால தான் காதுல ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. ஃப்ரெண்டு தான் டாக்டருக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிட்டு இருக்காரு. இந்த ப்ராப்ளம் சரியா வரதுக்கு நீங்க இயற்கையான இடத்துக்கு போங்க, கொஞ்சம் சுத்தி பாருங்க, அப்பதான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நான் தேவையான மாத்திரையெல்லாம் தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது நம்ம ஹீரோ பேரு சுரேஷ், ஃப்ரெண்டு பேரு தீபக் அப்படின்றது. இவங்களுமே ஒரு ட்ரிப் மாதிரி போலான்ற மாதிரி பைக்ல இவங்க 2 பேருமே சேர்ந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஸ்வாதின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க ஒரு ப்ராஜெக்ட முடிக்கணும் போல. அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஒர்க்கை வீட்டுல உட்காந்து பார்த்தா வேலைக்கு ஆகாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் மாதிரி போயிட்டு அங்க வச்சு பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அப்பா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு சொந்தமா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். அப்பா அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா பர்மிஷன் தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. பொண்ணு ஆசைப்பட்டா அப்பா மறுக்க மாட்டாரு. சரி போயிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப பொண்ணுமே சந்தோஷமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதை கவனிக்கிற அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, எப்படி பொண்ணை தனியா அனுப்புறது அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவ போயிட்டு வந்துருவா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபை போட்டு திட்டுறாரு. இந்த ஒய்ஃபுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்வாதியோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்களை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு ரம்யா அப்படின்றது. ரம்யாவும் அப்பா கிட்ட சொல்றாங்க நல்லபடியா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இவங்க வீட்டுல குணான்ற ஒரு பையன் இருக்கான். சொந்தக்கார பையன் போல. கிளம்பிட்டு இருக்க ரம்யாவை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். சோ ரம்யா மட்டும் ஸ்வாதிக்கு ஃப்ரெண்ட் இல்ல, இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டோட பேரு மீரா அப்படின்றது. ஆக மொத்தத்துல இவங்க 3 பேர் சேர்ந்த மாதிரி ஸ்வாதியோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போயிட்டு இருக்காங்க போல. நான் இன்னொரு வாட்டி பேரை சொல்லிடுறேன். ஒருத்தங்க பேரு ஸ்வாதி, இன்னொருத்தங்க பேரு மீரா, இன்னொருத்தங்களோட பேரு ரம்யா அப்படின்றது. இப்ப அந்த கெஸ்ட் ஹவுஸ் நமக்கு காட்டுறாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு லேடி ஒரு ஜென்ஸ் வேலை பார்க்கறாங்க போல. இந்த ஜென்ஸ் இருக்கார்ல, எப்ப பாரு இந்த லேடி கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த ஆளு வேற அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு அவங்க எந்திரிச்சு உள்ள போயிடுறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோவும் ஃப்ரெண்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க தங்குறதுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கேக்குறாங்க. இந்த ஒர்க்கர் இருக்காரு பாத்தீங்களா, ஓனர் இல்லாத சமயம் வாடகைக்கு விடுவாரு போல. அந்த மாதிரி இந்த பசங்க கிட்ட வாடகைக்காக விட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு சரியா காது கேட்காதுல்ல. அவர் கேட்கிற அமௌண்டே கம்மி தான். ஆனா நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவர் கேட்டதை விட டபுள் பங்கு காசை தந்துடுறாரு. இந்த ரூமை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவர் ரூம் எல்லாம் காமிச்சு இவங்களை அனுப்பி வர்றாரு. இப்ப இந்த பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காங்க. சரி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலான்ற மாதிரி எல்லாருமே காரை விட்டு இறங்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு ரம்யா மட்டும் இறங்காம இருக்கா. ரம்யா நீயும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணனா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஸ்வாதி சொல்றாங்க. இவளுமே யூஸ் பண்றதுக்காக வரா. கொஞ்சம் தள்ளி வந்துருவா. அந்த இடத்துல இவளுக்கு ஒரு மோதிரம் கிடைக்குது. எலி டெட் பாடியில இருந்து
ஒரு மோதிரத்தை தள்ளிட்டு வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த மோதிரம் தான் இவளுக்கு கிடைக்குது. இவளுமே நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சுரேஷ்க்கு காது கேட்காது பாத்தீங்களா, இவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அப்ப வேலைக்கார லேடி நான் உள்ள வந்து கிளீன் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. உள்ள வந்துக்கோன்ற மாதிரி இவருமே தலையாட்டுறாரு. ஆக்சுவலா உள்ள வந்துக்க சொல்லி தலையாட்டல, அவர் பாட்டுக்கு தலையாட்டுறாரு. இவங்களுமே உள்ள வந்து கிளீன் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே இல்லன்னு நினைச்சு அவர் துண்டை ஒரு ஸ்டேஜ்ல கலட்டிடுறாரு. அதை பாக்குற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம இருக்கும் போதே துண்டை கழட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்ப ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும் போது என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நான் இருக்கும் போதே அவர் இப்படி பண்ணிட்டாருன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவனுக்கு காது கேட்காது, அவன் உன்னை உள்ளலாம் கூப்பிட்டுருக்க மாட்டான், தலையாட்டினதை நீ தப்பா புரிஞ்சிருப்ப அப்படின்ற மாதிரி இவருமே புரிய வைக்கிறாரு. இந்த வேலைக்கார லேடியோட பேரை சாந்தின்னு வச்சுக்கலாம். சரி ஓகேன்ற மாதிரி சாந்தி இங்க இருந்து வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சாந்தி கிட்ட ஒர்க்கர் ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு பாத்தீங்களா, இப்பயுமே ஃப்ளோட் பண்றாரு. சும்மா சும்மா என்ன தொட்டு தொட்டு பேசாது அப்படின்ற மாதிரி சாந்தி பலார்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறாங்க. கோவமா இங்க இருந்து கிளம்புறாங்க. நீ இப்ப வேணா என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம், ஆனா கண்டிப்பா மாட்டுவன்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. இந்த விஷயத்த ஹீரோவோட ஃப்ரெண்டு தீபக் கவனிக்கிறாரு. இவன் என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான், இந்த லேடியை ஏதாவது பண்ணிடுவான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ரம்யான்ற பொண்ணு கீழ இருந்து மோதிரத்தை எடுத்தாங்க பாத்தீங்களா, எதுக்காக நீ கீழ இருந்து எல்லாம் எடுத்த அப்படின்ற மாதிரி மத்த ரெண்டு ஃப்ரெண்டுங்க கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு அதனால எடுத்தேன்ற மாதிரி ரம்யா சொல்றா. இப்ப இப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது எதிர ஒரு லாரி வந்திருக்கும். கடைசி நேரத்துல தான் சுவாதி கவனிச்சிருப்பாங்க. ஒரு மரத்துல போய் லைட்டா இடிச்சிடுறாங்க. பார்த்து போக மாட்டீங்களான்ற மாதிரி அவர் திட்டிட்டு போயிடுறாரு. ரம்யான்ற பொண்ணு மோதிரத்தை எடுத்தா பாத்தீங்களா, இப்ப அவளுக்குள்ள ஏதோ ஒரு சேஞ்ச் ஏற்படுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பேய் உடம்புக்குள்ள பூந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை தந்துட்டு இருக்கா. இப்போ ரவுடியை நமக்கு காட்டுறாங்க. ஒரு மர்ம நபர் இந்த ரவுடிக்கு கால் பண்றாரு. சில பொண்ணுங்களை கடத்தணும், அதை உன்னால பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. சரி அட்வான்ஸா 1 லட்சம் ரூபாய் தாங்க, வேலையை முடிச்சுட்டு மீதி காசு வாங்கிக்கிறேன்னு இவன் சொல்றான். இப்ப எதிர பேசுற நபரும் சரி ஓகே அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப தண்ணி வாங்கலான்ற மாதிரி காரை சுவாதி ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. ரம்யா மட்டும் தான் காரை விட்டு இறங்கி தண்ணி வாங்குறதுக்காக வராங்க. 2 பேரு ரம்யாவை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. செம்மையா இருக்கால, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில்மிஷம் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதாவது அவங்க வாங்கிட்டு திரும்பும் போது வேணும்ட்டே இடிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. இவங்க வேணும்ட்டே பண்றது ரம்யாக்கு தெரியுதுல, கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. எங்களையே அடிச்சிட்டல, உன்னை விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவனுங்க 2 பேருமே ரம்யாவை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ரம்யா இருக்காங்கல்ல, வேகமா கார்ல போய் ஏறிடுறாங்க. ஆக்சுவலா ரம்யாவோட அப்பாவா ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கடன் பிரச்சனை வச்சிருக்காரு போல. சீக்கிரமா இந்த கடன் பிரச்சனையை சால்வ் பண்ணும், அதுக்கப்புறம் என்னோட பொண்ணு ரம்யாக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ரம்யாவோட வீட்டுல சொந்தக்கார பையனான குணான்னு ஒருத்தன் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த குணா கிட்ட தான் அப்பா இப்படி புலம்பிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ரம்யாக்கு கீரல் மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கும். இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதுக்கடி அவனுங்க கிட்ட சண்டைலாம் வச்சுக்கிட்ட, பேசாம வர வேண்டியதானே அப்படின்ற மாதிரி மத்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது ரம்யாவும் கோவத்துல திட்டிடுறாங்க. ஆக மொத்தத்துல இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளேயே கொஞ்சம் முட்டிக்குது. இப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அந்த இடத்துல ஹீரோவும் தீபக்கும் இருக்கிறத பார்த்து சுவாதி ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க வீட்டுல வேற யாரோ இருக்காங்கல்ல, எப்படி இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப ரம்யான்ற பொண்ணு இருக்காங்கல்ல, குளிக்கிறதுக்காக மோதிரத்தை கலட்டி வச்சிடலான்ற மாதிரி டேபிள்ல கலட்டி வச்சிடுறாங்க. ஆக்சுவலா ஒரு ரவுடி கடத்துறதுக்காக வேலை எடுத்தாரு பாத்தீங்களா, அவர் இந்த 3 பொண்ணுங்களை தான் கடத்த போறாரு போல. இந்த 3 பொண்ணுங்க இருக்கிற இடத்தை நோக்கி ஆளுங்களை கூட்டிட்டு இவர் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சுவாதி தான் ஓனர் அப்படின்றது தெரியாது. சுவாதி தங்க வந்திருக்க பொண்ணுன்னு நினைக்கிறாரு. அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டுக்கு அதுல இருக்க வேற ஒரு பொண்ணை பிடிக்கும். அதாவது மீரான்னு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, ஃப்ரெண்டுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. இப்பதான் வேலைக்காரருக்கும் ஓனர் வந்துட்டாங்கன்றது தெரிய வருது. நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் அனுப்புறதுக்கு பாக்குறாரு. எங்க கிட்ட இருந்து அவ்வளவு காசு வாங்கினல, என்ன திடீர்னு போக சொல்ற, எங்களால போக முடியாதுன்னு பிரச்சனை பண்றாங்க. இப்ப சுவாத்தியும் இவங்க யாரு யாருன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த வேலைக்காரர் என்ன பண்றாருன்னா, எனக்கு தெரிஞ்ச பசங்கமா சொந்தக்கார பசங்கமா 2 நாள் மட்டும் தங்கிக்கிறதா சொல்றாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி சரி 2 நாள் தான் இங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி சுவாத்தியும் சொல்லிடுறாங்க. எப்படியோ சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி இவர் மேனேஜ் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோவும் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வரலான்னு வெளியே கிளம்பும் போது தேவான்ற ஒரு பையன் வந்திருக்கான். ஆக்சுவலா இங்க ஒருத்தர் வேலைக்காரரா இருக்காருல, அவர் பேரு ரமேஷ் அப்படின்றது. ரமேஷை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கான் போல. ஹீரோவும் உள்ளதான் இருக்காரு போன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இவனுமே உள்ள வந்து அந்த ரமேஷை பாக்குறான். இந்த இடத்துல வாட்ச்மேன் வேலை பாக்குறதுக்காக தான் இந்த தேவா பையன் வந்திருக்கான் போல. இப்ப உள்ள போலான்னு நினைக்கும் போது அந்த சாந்தியை தெரியாதனமா இடிச்சிடறான். இப்ப ரொமான்டிக்கா பிடிச்சிருக்கான். பெரிய ஷாருக் கான் நினைப்பு, விட்ரா அப்படின்ற மாதிரி அவங்களுமே தள்ளி விட்டுட்டு போறாங்க. சாந்தி மேல ரமேஷ்க்கு ஒரு கண்ணு இருக்க மாதிரி இந்த தேவாக்கும் ஒரு கண்ணு வர ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி கார்ல ஒரு குரூப் வந்துட்டு இருக்காங்கல்ல, எதிர பைக்ல வந்த 2 பேர் தெரியாம இடிச்சிடுறாங்க. பார்த்து போக மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சண்டை வலிக்கிறாங்க. இப்ப கார்ல வரவங்க பதிலுக்கு சண்டை வலிக்கிற மாதிரிலாம் பேசிட்டு கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரிங்கு கிடைச்சதுல இருந்து ரம்யா ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசவே மாட்டாங்க. இப்ப மீரா சுவாதி இவங்க 2 பேர் தான் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு சுவாதியை பிடிச்சிருக்கு பாத்தீங்களா, அதனால வேணும்ட்டே இவர் பணக்காரர்
பணக்காரர் மாதிரி காமிச்சுக்கிற மாதிரி பேசுறாரு. மச்சான் நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக இவ்வளவு செலவு பண்ண மச்சான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அவர் சீன் போடுறதுக்காக தான் இப்படி பேசுறாரு அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இவங்க ரெண்டு பேருமே அவரை இந்த இடத்துல கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ரம்யான்ற பொண்ணு நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது வேலைக்கார லேடி சாந்தி இந்த இடத்துக்கு எதர்ச்சியா வராங்க. அப்படி வரவங்க இங்க வச்சிருக்க ரிங்க பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதே மாதிரி அச்சசலா ஒரு ரிங் சாந்தியோட கையில இருக்கு. எப்படி சாந்தி கிட்ட இதே மாதிரி ரிங் இருக்குன்றது தெரியல. இப்ப சாந்தி என்ன பண்றாங்கன்னா அந்த ரிங் எடுத்துட்டு சைலண்டா கீழே வந்துடுறாங்க. அந்த ரிங்க பார்த்து ரொம்ப பயந்துகிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்களை யாரோ நெருங்குற மாதிரியே தோணுது. சட்டுன்னு திரும்பி பார்த்தா அந்த ரம்யா தான் நின்னுட்டு இருக்காங்க. என் ரிங்க நீ எதுக்காக எடுத்த? என் ரிங்க என்கிட்ட தானே கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாங்க. அதாவது பேய் பேசுற மாதிரிலாம் பேசுறாங்க. இதை கேட்கிற இந்த சாந்திக்கு ரொம்ப பயம் வந்துருது. தெரியாம எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரம்யா கிட்ட திரும்பி ரிங்க தந்துடுறாங்க. ஆனா இந்த ரிங்க பார்த்து இந்த சாந்தி ரொம்ப பயப்படுறாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. ஏற்கனவே கிட்னாப் பண்றதுக்காக ஒரு குரூப் வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, ஏறக்குறைய இந்த வீட்டு கிட்ட வந்துடுறாங்க. இப்ப பைனாகுலர் வச்சு செக் பண்றாங்க. 3 பொண்ணுங்க மட்டும் தான் இருப்பாங்கன்னு நினைச்சா பசங்களுமே இந்த இடத்துல இருக்காங்க. என்ன நம்ம கிட்ட சொன்னவர் 3 பொண்ணுங்க மட்டும் தான் இருப்பாங்கன்ற மாதிரி சொன்னாரு. இந்த இடத்துல பசங்களும் இருக்காங்க. இப்ப இறங்க முடியாது, நைட்டு நம்ம இறங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப இந்த வீட்டுக்கு பக்கத்தே ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உள்ள இறங்கி நம்ம வந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப சுவாதி இருக்காங்க பாத்தீங்களா, கிரைம் ஷோவை படுத்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. லைட்டா இவங்களுக்கு தூக்கம் வேற வர மாதிரி இருக்கு. இவங்கள 2 பேர் வெளிய இருந்து பாக்குறாங்க. இந்த 2 பேர் யாருன்னா ரம்யா கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு பார்த்தாங்கல்ல, அவங்க 2 பேர் தான். இந்த சுவாதி தூங்குனதுக்கு அப்புறம் எல்லை மீறி நடந்தா என்னன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சுவாதிக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குல்ல, அதனால மேல போய் படுக்கலாம் மேல படுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. சுவாதி படுத்த இடத்துல நம்ம படுக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, வேகமா அந்த இடத்துக்கு வந்து படுத்துறாரு. வெளியே இருக்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் சுவாதி தான் படுத்துட்டு இருக்கிறதா நினைக்கிறாங்க. அதுல ஒருத்த மட்டும் சைலண்டா உள்ள வந்துடுறான். அவன் என்ன பண்றானா பெட்ஷீட்டுக்குள்ள கையை விட்டு அப்படியே கொஞ்சம் டச்லாம் பண்ணிட்டு இருக்கான். சுவாதியை டச் பண்றதா நினைக்கிறான். ஆனா உண்மையில ஹீரோவை தானே டச் பண்ணிட்டு இருக்கான். ஏடாகடமா ஒரு ஸ்டேஜ்ல பிரைவேட் பார்ட்டியை பிடிச்சிடுறான். ஹீரோ ஷாக் ஆகுறாரு. யாரோ உள்ள வந்துட்டாங்கன்ற மாதிரிலாம் கத்த ஆரம்பிக்கிறாரு. அவனுங்க 2 பேருமே பதறிடுறாங்க. நம்ம கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனா ஹீரோ கத்துனதுல ஏறக்குறைய நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. யாரோ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. யாரு என்னன்ற மாதிரி அந்த லேடிஸுமே இந்த இடத்துக்கு வந்து கேக்குறாங்க. ஏதோ திருட நுழைஞ்ச மாதிரி இருக்குல்ல, அதனால செக் பண்ணிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா ஏற்கனவே திருட வந்த 2 பேர் இருக்காங்கல்ல, எகிரி குதிச்சு வெளியே ஓடி இருப்பாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதுல்ல. இவங்களுமே டார்ச் லைட் வெளிச்சத்துல அந்த கார்டன் ஏரியால தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடும் போது ஏதோ ஒரு உருவம் போற மாதிரிலாம் எல்லாருக்குமே தோண ஆரம்பிக்குது. இதை தாண்டி தேவான்ற ஒரு பையன் வந்தான்ல, அதாவது ரமேஷோட சொந்தக்கார பையன், அவன் ஒரு இடத்துல தேடி வந்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு பேய் மாதிரி ஒரு உருவத்தை பார்த்துடுறான். பயத்துல கத்த ஆரம்பிக்கிறான். மத்தவங்க அந்த இடத்துக்கு வரும்போது பேய் மாதிரி எந்த ஒரு உருவமும் இல்ல. நான் கண்டிப்பா பேயை பார்த்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். என்ன இவன் இப்படி சொல்றான்ற மாதிரி எல்லாருமே லைட்டா பயப்படுறாங்க. இப்ப லாங்ல ஒரு கட்டை எரியுது. அப்படியே அந்த கட்டை சாயிற மாதிரி காட்டுறாங்க. எதனால கட்டை எரிஞ்சதுன்னு தெரியல. அந்த கிட்னாப்பிங் குரூப் நைட்டு நுழையலாம் நினைச்சாங்கல்ல, நைட் எல்லாருமே அசந்து தூங்கி இருப்பாங்க. இப்ப காலையில எழுப்புற டீம்மேட்ஸ் இருக்காங்கல்ல, பக்கத்துல ஒரு கொலை நடந்திருக்கு போலன்ற மாதிரி சொல்றாங்க. இது கொலை நடந்திருக்கா, யார் இறந்து போனா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரம் இங்க இருக்க வேணான்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் பக்கத்துல இருக்க காட்டு பகுதியில யாரோட பாடி கிடைக்குதுன்றத காட்டுறாங்க. சாந்தின்னு ஒரு வேலைக்காரி இருந்தாங்கல்ல, அவங்க தான் இந்த இடத்துல பாடியா கிடைச்சிருக்காங்க. போலீஸுமே என்ன ஏதுன்றதை விசாரிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த லேடியை தெரியுமான்னு கேட்கும்போது இங்க இருக்க நிறைய பேர் தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வீட்டுல வேலை பார்க்குற ஒருத்தர் இங்க இருக்காரு. அவருக்கு இவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல எதுவுமே சொல்ல மாட்டாரு. அப்படி சொல்லாதவரு வீட்டுக்கு வந்து ரமேஷ் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. என்னடா சொல்ற, சாந்தி இறந்து போயிட்டாளா, சாந்தியை யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. சரி அந்த இடத்துக்கு சைலண்டா நம்மளும் போய் பார்க்கலாம்னு யோசிக்கிறாரு. அந்த இடத்துக்கு வந்து சாந்தியோட பாடியை பார்க்கறாரு. இவர்கிட்டயும் சாந்தியை தெரியுமான்னு கேக்குறாங்க. இவர் தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. இது எதுவுமே அந்த வீட்டுல இருக்க பொண்ணுங்களுக்கு தெரியாது. பக்கத்துல இருக்க ஒரு ஃபால்ஸ்ல ஜாலியா அந்த பொண்ணுங்கலாம் குளிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நேத்து நைட்டு பேயெல்லாம் பார்த்தாங்கல்ல, அதனால வீட்டுல இருக்க ஆண்கள்லாம் கொஞ்சம் பயத்துல தான் இருக்காங்க. இன்னைக்கும் பேய் வந்துருமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா பெண்கள் எல்லாருமே செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன பேய் பிசாசுன்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க, பேய் பிசாசுலாம் எதுவுமே கிடையாது, அமைதியா எல்லாரும் படுங்கன்ற மாதிரி சண்டை போடுறாங்க. ஏன்னா இவங்க பேயை தேடுறன்ற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் சுவாத்தியும் ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமா சத்தம் போடுறாங்க. இப்ப கூட யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. பேய் தான் அப்படின்ற மாதிரி பசங்க பயப்படுறாங்க. பொண்ணுங்க தான் கதவை திறக்கிறாங்க. பார்த்தா யார் வந்திருக்கா தெரியுமா, ஏற்கனவே கிட்னாப் பண்றதுக்காக
ஒரு குரூப் வந்தாங்கல்ல, அவங்க தான் மொத்தமா உள்ள வந்துடுறாங்க. அந்த டீமை பொறுத்த வரைக்கும் 3 பொண்ணுங்களை தூக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. இப்ப பசங்களெல்லாம் மிரட்டிட்டு பொண்ணுங்களை தூக்குறதுக்கு பிளான போடுறாங்க. அதுல ஒரு பொண்ணு, அதாவது ரம்யான்ற பொண்ணு மட்டும் மிஸ் ஆகுறாங்க. அந்த பொண்ணு எங்கன்ற மாதிரி லீடர் கேக்குறாரு. அவன் மேல தூங்க போயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் அவளை கூட்டு வரேன்ற மாதிரி இந்த கேங் லீடர் கூப்பிட்டு வரதுக்காக போறாரு. அப்படி போனவர் கொஞ்ச நேரத்துல பயந்த மாதிரி வராரு. டே நம்ம உடனே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. எதுக்காக கேங்க சேர்ந்தவங்க திடீர்னு கிளம்பிட்டாங்கன்றது இவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. அப்ப திரும்பி யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா போலீஸ் தான் வந்திருக்காங்க. அதாவது அந்த சாந்தி இங்க தான் வேலை பார்த்திருக்கான்றத தெரிஞ்சுதான் போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. போலீஸுங்க கேட்கும் போதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேங் வந்தது. அந்த கேங்க திடீர்னு மாடிக்கு போய் பார்த்துட்டு பயந்து கிளம்பிட்டாங்க. என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. மாடியில யார் இருந்தான்னு கேட்கும் போது எங்க ஃப்ரெண்டு ரம்யான்னு ஒருத்தி இருந்தா அப்படின்ற மாதிரி சுவாதி சொல்றாங்க. சரி நம்மளும் என்ன ஏதுன்றத பார்ப்போம் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி பார்க்கிறதுக்காக மேல போயிட்டு இருக்காங்க. அப்படி மேல போனவங்க ஷாக் ஆயிடுறாங்க. காரணம் அந்த இடத்துல இவங்களோட ஃப்ரெண்டான அந்த ரம்யா இருக்கா பாத்தீங்களா, கொல்லப்பட்டிருக்கா. யாரோ கழுத்து அறுத்து சாவடிச்சிருக்காங்க. அந்த கேங் தான் இப்படி பண்ணாங்களா இல்லனா வேற யாராவது பண்ணிட்டாங்களா அப்படின்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப போலீஸும் இது சாதாரண கேஸ் இல்லன்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த வீட்ல வேலை பார்த்த சாந்தியை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மறுநாளே வந்து இந்த வீட்ல இருக்க ஒரு பொண்ணும் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கேஸை நம்ம ஸ்டேஷனுக்கு தான் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த இறந்து போன ரம்யாவோட அப்பா பிசினஸ் மேனா இருப்பாரு. அதே மாதிரி சுவாதியோட அப்பாவும் பிசினஸ் மேன் தான். இன்னொன்னு பொண்ணு மீரான்னு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணோட அப்பா பெரிய பொலிட்டீஷியன். அதனால போலீஸ் ரொம்ப ஃபோர்ஸாலா இவங்க கிட்ட விசாரிக்க மாட்டாரு. ஆனா ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் அடிச்சே விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க, உண்மையை ஒத்துக்கோங்கன்னு கேக்குறாரு. சார் சத்தியமா நாங்களாம் எதுவுமே பண்ணல சார். ஒரு கேங்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்கல்ல, அந்த கேங்கு கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு வேற சரியா காது கேட்காதுல. இந்த போலீஸ் ஒரு கேள்வி கேட்கிறாரு, நம்ம ஹீரோ வேற ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கியான்ற மாதிரி ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் சார் அவனுக்கு சரியா காது கேட்காது சார் அப்படின்ற மாதிரிலாம் புரிய வச்சிட்டு இருக்காரு. போலீஸுங்க வரதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த கேங்க தப்பிச்சு போனாங்க பாத்தீங்களா, அந்த கேங்கையும் போலீஸுங்க தேடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த கேங்க சேர்ந்து எல்லாரையும் பிடிச்சிடுறாங்க. ஏண்டா நீங்க தானே கொலை பண்ணிட்டு போனீங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த கேங்க கிட்ட கேக்குறாங்க. கொலையா? சத்தியமா நாங்க எதுவுமே பண்ணல சார். கடத்துறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்தோம். 1 லட்சம் ரூபாய் தந்து ஒருத்தர் கடத்த சொன்னாரு. அப்படி கடத்துறதுக்காக வரும்போது தான் அந்த பொண்ணு இறந்து போயிருந்தா. சத்தியமா இதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விடிய ஆரம்பிக்குது. அப்பதான் ராஜேஷ் அப்படின்ற ஒரு ஆபீசர் வந்திருக்காரு. இவர் தான் இந்த கேஸை லீட் பண்ண போறாரு போல. ஆபீசருமே நான் அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது சாந்தியோட பாடி எங்க கிடைச்சது அப்படின்றத காட்டுறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு வீட்டுல கொல்லப்பட்டிருந்தா பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கும் வந்து பாக்குறாரு. யாரு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ராஜேஷ் இந்த 2 பொண்ணுங்க கிட்டயும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ரம்யாக்கு யார் கூடயாவது பிரச்சனை இருந்ததான்ற மாதிரி கேக்குறாரு. சார் அந்த மாதிரிலாம் யாரு கூடயும் பிரச்சனை கிடையாது. அவ சட்டுன்னு கோவப்படுவா சார். எங்க கூட இந்த ட்ரிப்புக்கு வந்ததுல இருந்தே அவ பெருசா பேசவே இல்ல சார். மேக்ஸிமம் ரூம்குள்ளேயே தான் இருந்தா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்லிட்டாங்க. இப்ப மத்த ஆண்களை பத்தி விசாரிக்கும் போது ரமேஷ் தெரிஞ்ச பசங்கன்னு சொன்னாரு சார், அதனால தான் இருக்கட்டும்ன்ற மாதிரி நாங்களும் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுடிங்க வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு இந்த மாதிரி எல்லா டீடைலையும் சொல்லிடுறாங்க. இப்ப அடுத்ததா ராஜேஷ் இந்த ஆண்கள் கிட்ட பேசுறதுக்காக வராரு. இப்ப கேட்கும் போதுதான் ரமேஷ் என்ன சொல்றாருன்னா, சரி இவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இல்ல சார், காசுக்கு ஆசைப்பட்டு உள்ள விட்டுட்டேன் சார், இவனுங்க தான் பண்ணிருக்காங்க போலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு ஃப்ரெண்டுல தீபக் இருக்கார்ல, சார் இந்த ஆள் தான் சார் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா சாந்தி கிட்ட எல்லை மீறி நடக்க ட்ரை பண்ணி அடி வாங்கினாரு பாத்தீங்களா, அதே மாதிரி உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவருக்கு சாந்தி மேல ஒரு கண்ணு இருக்கு சார். சாந்தி கிட்ட இவர் கூட அப்ரோச் பண்ணி ஏதாவது நடந்து கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஹீரோவோட ஃப்ரெண்டு தீபக் சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, சார் சத்தியமா எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது சார். அந்த வீட்டுல பேய் நடமாட்டம் இருந்தது சார், நான் மட்டும் இல்ல இந்த தேவாவும் பார்த்தான் அப்படின்ற மாதிரி தேவாவை பத்தி சொல்றாரு. ஆமா சார் அந்த வீட்டுல நான் பேயை பார்த்தேன்ற மாதிரி தேவா சொல்லிட்டு இருக்கான். என்ன பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப அடுத்ததா அந்த கிட்னாப் பண்ற குரூப் கிட்ட மிரட்டி பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவங்களுமே பண்ண விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அது என்னன்னா, கிட்னாப் பண்ணும்போது யாராவது கால் பண்ணிட்டா பிரச்சனைன்னு யோசிக்கிறாங்க. லேண்ட்லைன் மூலியமா தான் கால் பண்ண முடியும். ஏன்னா இந்த இடத்துல சாதாரண டவர் சுத்தமா கிடைக்காது. லேண்ட்லைன் கனெக்ஷனை கட் பண்ணோம், வயரை கட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த கேங் பிளான போடுறாங்க. ஹைட்டான இடத்துல தான் அந்த வயர் இருக்கும். ஒருத்தன் ஏறி அதை கட் பண்ணலாம்னு நினைக்கிறான். சுத்தமா அந்த கட்டையில இவனால ஏறவே முடியல. இப்ப இவங்களுமே பாஸ் கிட்ட ஏற முடியலன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க எதுக்குடா தேவையில்லாம ஏறிட்டு இருக்கீங்க, கீழ இருந்து அந்த கட்டையை கொளுத்தி விட்டுறலாம், அந்த கட்டை எரிஞ்சிருச்சுனாலே வயரம் எரிஞ்சிரும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படிதான் அந்த கட்டையை கொளுத்தி விட்டுருப்பாங்க. ஒரு கட்டை நடுவுல எரிஞ்சு விழுந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்படிதான் விழுந்திருக்கும். ஆக்சுவலா இவனுங்க வாசல்லையே தானே இருந்தாங்க. பேய் மாதிரி ஒரு உருவம் அந்த வீட்டை விட்டு வெளியே போனதா பார்த்திருப்பாங்க. எது பேய் மாதிரி உருவம் வெளியே போனதா பாத்தீங்களா? பேயெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்ல, எவனோ ஒருத்தன் நுழைஞ்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ராஜேஷும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இறந்து போன பொண்ணு கிட்ட நிறைய நகை இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு மோதிரம் இருக்கு.
அதே மோதிரம் சாந்தி கிட்டயும் இருந்திருக்கும். மோதிரத்துல அவங்களோட பேர் தானே எழுதி இருக்கும். ஆனா சின்னுன்ற மாதிரி வேற ஒரு பேர் எழுதி இருக்கு. இது என்ன வித்தியாசமா எழுதி இருக்கு? இது உங்க ஃப்ரெண்டோட மோதிரமான ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேக்குறாரு. இது ரம்யாவோட மோதிரம் கிடையாது சார், கீழே கிடைச்சது சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க கிடைச்சது அப்படின்ற மாதிரி இவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப அந்த பகுதிக்கு வந்துடுறாரு. அதாவது அந்த ரம்யா வந்து கீழே இருந்து எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த பகுதிக்கு வந்துடுறாரு. அந்த பகுதியை நோண்டி பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சீக்கிரமா இந்த இடத்த தோண்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆளுங்களும் அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோண்டும் போது அந்த இடத்துல ஒரு பாடி புதைக்கப்பட்டிருக்கிறது தெரிய வருது. இது யாரோட பாடின்றத உடனே செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் சரி அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப இந்த கேஸ பத்தி மீடியாக்கெல்லாம் தெரிய வந்துருது. மீடியா பெரிய லெவல்ல இந்த கேஸ பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இந்த பொண்ணுங்களோட அப்பாக்களுக்கு தகவல் தெரிய வந்துருது. இப்ப அப்பாக்கள் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே கொஞ்சம் பெரிய ஆளுங்கள்ல, எங்க பொண்ணுங்களை இதுக்கப்புறம் நீங்க விசாரணை எல்லாம் பண்ண முடியாது, எங்க பொண்ணுங்களை நாங்க கூட்டு போறோம் அப்படின்ற மாதிரி பேசி இங்க இருந்து கூட்டு போறாங்க. எல்லாரும் சொன்ன கதையை இவர் கேட்டாரு பாத்தீங்களா, அதுல பேய் மாதிரி ஒரு உருவம் இருந்திருக்கு அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. நிச்சயமா அது பேயா இருக்க வாய்ப்பு இல்ல. பேய் மாதிரி எவனோ ஒருத்தன் வேஷம் போட்டு உள்ள நுழைஞ்சிருக்கான். அவன் கூட இந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது யாருன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ரம்யாவோட அப்பாவை பார்த்து பேசணும்னு நினைக்கிறாரு. இறந்து போனாங்கல்ல அந்த பொண்ணோட அப்பாவை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வராரு. அவர் வீட்டு வாசல்ல ஒரு பைக் இருக்கு. அந்த பைக்ல சேத்துக்கரெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இவர் பாத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்து ரம்யாவோட அப்பா கிட்ட பேசுறாரு. என் பொண்ணு அநியாயத்துக்கு இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி அப்பா ஃபீலிங்கா தான் பேசிட்டு இருக்காரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த வீட்லயே குணான்னு ஒரு பையன் இருப்பான் பாத்தீங்களா, அவனுமே டீ எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறான். அவன் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் டீயை வைக்கிறான். இந்த விஷயத்தை இந்த போலீஸ் ராஜேஷும் கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காரு. அவன் கொஞ்சம் பதட்டப்பட்டு இருக்கான். இவர் முறைச்சு பார்க்கறதுனால பதட்டப்பட்டு இருக்கான். இப்ப சட்டுன்னு ராஜேஷ் என்ன பண்றாருன்னா இவனை லாக் பண்றாரு. ஏன் சார் லாக் பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரம்யா அப்பா கேட்கிறாரு. இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான், நான் வரேன்ற மாதிரி வேகமா இவனை இங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. இப்போ ஒரு இடத்துல வச்சு கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த குணா கெஞ்சிட்டு இருக்கான். அப்போ உண்மையை சொல்லு, நீ தான் இந்த கொலையை பண்ணிருக்க. ஏன்னா சேத்துக்கரை இருக்குல்ல, இந்த பகுதியில மழையே பெய்யல, அந்த பகுதியில தான் மழை பெஞ்சது. இதை தாண்டி அவளை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் ஆளு தான் சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நீயோ லெஃப்ட் ஹேண்டு, நீ தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்க, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் நீங்க நினைக்கிறது சரிதான் சார், நான் அந்த பகுதிக்கு போனேன்ற மாதிரி இவனுமே ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இந்த குணாவை பொறுத்த வரைக்கும் இவங்க வீட்டுல தங்க ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா, அப்படி தங்கிட்டு இருக்கும் போது அந்த ரம்யா என்ன பண்ணிருப்பாங்கன்னா அடிக்கடி இவங்க கிட்ட நெருக்கமா பேசுவாங்க. இவங்க கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுப்பாங்க. அவன் நம்மள பயங்கரமா லவ் பண்றா போல அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சிருப்பான். ஆனா அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்துக்காக மட்டும் தான் பயன்படுத்தி இருப்பாங்க. இவன் லவ் கிவன் பேசணும்னா அந்த பொண்ணு கடுப்பாயிடுறாங்க. உன்னை போய் நான் லவ் பண்ணுவேனா, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்மள யூஸ் மட்டும் பண்ணிருக்காளா அப்படின்ற மாதிரி இவன் செம்ம கடுப்பாயிடுறான். இந்த மாதிரி நிலைமையில தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ட்ரிப் மாதிரி போக போறேன்ற மாதிரி அப்பா கிட்ட பேசிட்டு அவ கிளம்பி இருப்பா. அந்த ட்ரிப்ல வச்சு அவ கதையை முடிச்சா என்னன்ற மாதிரி இவனுமே ஒரு கணக்கு பண்ணிருப்பான். ரம்யா தான் நம்மள கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இல்ல, ஆனா மாமா கல்யாணம் பண்ணி வைப்பாருன்ற மாதிரி இவன் யோசிச்சிருப்பான். ஆனா அவருமே கடன் ப்ராப்ளத்தை முதல்ல முடிக்கணும், அதுக்கப்புறம் ரம்யாக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஆளுமே அந்த ஐடியால இல்லன்றது தெரிஞ்சிருச்சுல, கண்டிப்பா ரம்யா கதையை முடிக்கணும்னு நினைச்சிருப்பான். நார்மல் வேஷத்துல போகாம பேய் மாதிரி வேஷம் போட்டுட்டு போலாம்னு நினைச்சிருப்பான். அதாவது செட்டு முடியெல்லாம் வச்சுட்டு வந்திருப்பான். அங்க இருக்க பெயிண்ட் அடிச்சு இவன் பேய் மாதிரி மாறி இருப்பான். இவனை பார்த்து தான் அங்க இருக்க எல்லாருமே பயந்துருப்பாங்க. பேய் பேய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா முத நாள் இவன் நுழையிறதுக்கு பார்த்திருப்பான். பேய் பேய்னு எல்லாருமே கத்துனாங்கல்ல, அதுல அங்க இருந்து செதறி ஓடி இருப்பான். ரெண்டாவது நாள் போய் கதையை முடிச்சிடலான்ற மாதிரி ரெண்டாவது நாள் நைட்டு இவன் கதையை முடிக்கிறதுக்காக போயிருப்பான். இவன் கதையை முடிக்கிறதுக்காக போகும்போது ஏற்கனவே யாரோ கதையை முடிச்சிருப்பாங்க. அதாவது கத்தியை வச்சு அறுத்துட்டு போயிருப்பாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவனுமே பயத்துல வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த சமயம் தான் கிட்னாப் பண்றதுல லீடர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பொண்ணை பாக்குறதுக்காக மேல வந்திருப்பாரு. இவன் ஒளிஞ்சிருந்து அந்த லீடரும் பார்த்து ஷாக் ஆவறத கவனிச்சிருப்பான். ஆக மொத்தத்துல அந்த கிட்னாப் லீடரும் இந்த விஷயத்தை பண்ணலன்றது இவனுக்கு தெரியுது. சார் சத்தியமா நானும் பண்ணல, அவருமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப கூட இவன் மேல வேற ஒரு டவுட் வருது. அது என்ன டவுட்னு பாத்தீங்கன்னா, அந்த கிட்னாப் லீடர் கிட்ட 1 லட்சம் ரூபாய் முன்பணம் மாதிரி தந்தாங்கல்ல, ஒரு கவர்ல போட்டு தந்திருப்பாங்க. அந்த கவரோட ஒரு சைடுல இந்த குணாவோட பேரு போட்டிருக்கும். சோ நீ தான் இந்த கவரை தந்திருக்க, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் கவரை தந்தது நான் தான், ஆனா நானா தரல சார், என் மாமா தான் தர சொன்னாருன்ற மாதிரி இவன் சொல்றான். ஆக்சுவலா மாமா இருக்காருல, 1 லட்சம் ரூபாய் காசு தராரு, இங்க போய் ஒருத்தருக்கு தரணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவன் சட்டுன்னு ஒரு கவர் எடுக்கலாம்னு நினைக்கும் போது இவன் கிட்ட இருக்க கவரை பார்த்திருப்பான். அந்த கவர்ல காசை போட்டு
போட்டு தந்திருப்பான். ஆக மொத்தத்துல மாமா தான் அந்த 1 லட்சம் ரூபாயை கிட்னாப்பர் கிட்ட தந்திருக்காருன்றது போலீஸுங்களுக்கு தெரிய வருது. மாமா எதுக்காக பண்ணாருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது ரம்யாவோட அப்பாவே தான் பண்ணிருக்காரு, அவர் எதுக்காக பண்ணாருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவர்கிட்ட கேக்குறாங்க. இப்ப அவருமே ஒரு உண்மையை சொல்றாரு. இவர் பெரிய பிசினஸ் மேன் தான், ஆனா இப்ப ஏகப்பட்ட லாஸ்ல இருக்காரு. அதை எப்படியாவது ஈடு கட்டணும்னா பொண்ணு ட்ரிப்புக்கு போறால, கூட வர 2 பொண்ணுங்களுமே செம்ம வசதியான வீட்டு பொண்ணுங்களா இருப்பாங்க. நம்ம பொண்ணையும் சேர்த்து 3 பொண்ணுங்களையும் கடத்திடலாம். அப்படி கடத்திட்டா மீதி 2 பேர்கிட்ட மிரட்டி நிறைய காசை வாங்கலாம். அது மூலியமா கஷ்டத்தை சால்வ் பண்ணிடலாம்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதனால தான் 3 பொண்ணுங்களையும் கிட்னாப் பண்ணுன்ற மாதிரி அவங்க கிட்ட வேலையை தந்திருப்பாரு. ஆனா எதிர்பார்க்காத விதமா இவரோட பொண்ணே அங்க இறந்து போயிட்டாங்கல்ல, அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. ஃபாரன்சிக் டீமை பொறுத்த வரைக்கும் அங்க சில ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அதை நீங்க கிரைம் ரெக்கார்டு கூட செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி இந்த ராஜேஷ் சொல்லியிருப்பாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு நபர் கூட மேட்ச் ஆகுது. அந்த ஜேம்ஸை பொறுத்த வரைக்கும் காசு தந்தா கொலைலாம் பண்ணுவான் போல. இந்த ஜேம்ஸ் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான் போல. இப்ப ஜேம்ஸ் எங்க இருக்கான்றதை ட்ரேஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆளுங்களுமே ட்ரேஸ் பண்ணி இடத்த சொல்லிடுறாங்க. இப்ப அந்த ஜேம்ஸ் அமுக்குறதுக்காக இந்த ராஜேஷும் டீமும் உள்ள நுழையிறாங்க. அப்படி உள்ள நுழையும் போதுதான் அந்த ஜேம்ஸ் ஏற்கனவே இறந்து போயிருக்காருன்றது தெரிய வருது. விஷத்தை தந்து சாவடிச்ச மாதிரி அவரோட உடம்பெல்லாம் ப்ளூ கலர்ல மாறி இருக்கு. ஒருவேளை சரக்குல கலந்து தந்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவரு நிறைய சரக்கு பாட்டில வாங்கியிருக்காரு. ஆனா வேற ஒரு காஸ்ட்லியான சரக்கை இவருக்கு யாரோ கிஃப்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த காஸ்ட்லியான பாட்டில எங்க இருந்து வாங்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். பில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னா யார் இவருக்கு தந்தான்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ராஜேஷ் யோசிக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி இவங்க விசாரிக்கிறாங்க. அப்பதான் அந்த சரக்கு பாட்டில ஒரு கார்டை யூஸ் பண்ணி வாங்கியிருக்கிறது தெரிய வருது. கார்டை யூஸ் பண்ணது யார் தெரியுமா? ஆக்சுவலா ஸ்வாதியோட அப்பா தான் யூஸ் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வருது. அப்ப ஸ்வாதியோட அப்பா கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க தான் ஜேம்ஸ் வச்சு இந்த விஷயத்தை பண்ணீங்களான்னு கேக்குறாங்க. என்ன உளறிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவுமே புரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க தான் கார்டு மூலியமா இந்த சரக்கை வாங்கி அவனுக்கு தந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. எங்க அந்த கார்டை நான் யூஸ் பண்ண மாட்டேன், என் பொண்ணு தான் யூஸ் பண்ணுவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது பொண்ணு யூஸ் பண்ணுவாங்களான்ற மாதிரி இவங்க ஷாக்கா வராங்க. அப்ப ஸ்வாதி தான் ஃப்ரெண்டு கதையை முடிச்சிருக்காளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஸ்வாதி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது சட்டுன்னு ஸ்வாதியை லாக் பண்ணிடுறாங்க. நீ தானே அந்த கார்டை யூஸ் பண்ண, நீ தானே ஜேம்ஸை வேலைக்கு வச்ச அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எது அந்த கார்டா? அது என்னோட அப்பாவோட கார்டு தானே, நான் எதுக்கு யூஸ் பண்ண போறேன்னு கேக்குறாங்க. இது அப்பதான் யூஸ் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக் ஆகுறாரு. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பா இவங்களை ஏமாத்தி இருக்கிறது தெரிய வருது. இப்ப அப்பா இருக்கார்ல, போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க, லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறாரு. இவர் லெட்டர் எழுதும் போதுதான் என்ன நடந்ததுன்றதை ரிவீல் பண்றாங்க. ஸ்வாதியோட அம்மா கிராமத்து ஆள் மாதிரி இருக்காங்கல்ல, அதனால இவர் ஒய்ஃபை மதிக்கவே மாட்டாரு. எப்ப பாரு ஒய்ஃபை திட்டிக்கிட்டே இருப்பாரு. வேற ஒரு பொண்ணு கூட பழக்கத்துல இருப்பாரு. அந்த பொண்ணோட பேரு சின்னுவா இருக்கும். ஆக்சுவலா கெஸ்ட் ஹவுஸ்ல அவங்களை தங்க வச்சிருப்பாரு. கெஸ்ட் ஹவுஸ்ல வேலைக்காரிக்கும் இந்த விஷயம்லாம் தெரியும். சின்னுவை பொறுத்த வரைக்கும் உங்களால நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன், நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு பக்குன்னு தூக்கி போடுது. ஏன்னா கல்யாணம் பண்றதுலாம் இவரோட பிளானே கிடையாது. அந்த சின்னுவை பொறுத்த வரைக்கும் சின்னுன்ற பேர்ல 2 மோதிரத்தை ரெடி பண்ணிருப்பாங்க. ஒன்னு இவர் கையில மாட்டி விடுறாங்க, இன்னொன்னு அவங்க கையில போட்டுக்கிறாங்க. கல்யாணம்னு சொல்றாங்கல்ல, இவருக்கு கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. இது ரிலேட்டடா சண்டை போடுறாரு. அந்த சண்டை பெரிய லெவல்ல மாறி ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாருன்னா ஒரு ராடை வச்சு அந்த சின்னுவோட மண்டையிலேயே அடிக்கிறாரு. அவங்க ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க. ஐயோ சாவடிச்சிட்டுமே அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல பயப்படுறாரு. அப்பதான் வெளியே போன வேலைக்கார சாந்தி இருக்காங்கல்ல, திரும்பி வந்துடுறாங்க. அப்படி திரும்பி வந்தவங்க இவர் கொலை பண்ணி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. சாந்தி சாந்தி இந்த விஷயத்த வெளியே சொல்லாத, இந்த மோதிரத்தை வேணா வச்சுக்கோன்ற மாதிரி 2 மோதிரத்துல இவர் போட்டிருக்க மோதிரத்தை கலட்டி இவங்க கிட்ட தந்துடுறாரு. இவங்களுமே சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இந்த சமயம் அப்பா என்ன பண்றாருன்னா ஜேம்ஸ் அப்படின்ற கொலைகாரனை வர வச்சிடுறாரு. இந்த பாடியை மட்டும் டிஸ்போஸ் பண்ணு, பிரச்சனை வராம டிஸ்போஸ் பண்ணுன்னு சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கார்ல போட்டு இவன் தான் கொண்டு போயிருப்பான். ஸ்டார்டிங் யாரோ பாடியை டிஸ்போஸ் பண்ண மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இந்த ஜேம்ஸ் தான் பாடியை டிஸ்போஸ் பண்ணிருப்பான். அந்த மோதிரத்தோட டிஸ்போஸ் பண்ணிருப்பான். இப்ப திடீர்னு சாந்தி கிட்ட இருந்து கால் வருது. சாந்தி என்ன சொல்றாங்கன்னா அந்த சின்ன போட்டிருந்த மோதிரத்தை இப்ப ரம்யான்ற ஒரு பொண்ணு போட்டிருக்கா. அந்த ரம்யான்ற பொண்ணு பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சின்னுவோட ஆன்மா தான் பூந்துருச்சு போல, அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவருமே நைட் இந்த இடத்துக்கு வா மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க வரும்போது இவங்க கதையை முடிச்சிடுறாரு. அதாவது இவ உளறி வச்சிட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பயத்துல இவங்க கதையை முடிச்சிடுறாரு. அதே மாதிரி உள்ள இருக்க ரம்யான்ற பொண்ணுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு போல, அந்த பொண்ணோட கதையை முடிக்கணும்னு யோசிக்கிறாரு. ஜேம்ஸ் நீ தான் இந்த கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் இருக்காருல சைலண்டா உள்ள போய் கதையை முடிச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் பிரசன்ட்ல அப்பா எழுதிட்டு இருக்காரு. அடுத்ததா ஜேம்ஸ் போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்கல்ல, ஜேம்ஸ் கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணிருப்பாரு. ராஜேஷ் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு, நாங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதனால தான் அப்பாக்கும் ஜேம்ஸுக்கும் பயம் வந்திருக்கும். ஜேம்ஸ் நீ வேற எங்கேயாவது போயிடு
அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்படி சொன்ன அப்பா இவனை காலி பண்ணுன்ற மாதிரி சரக்குல விஷத்தை கலந்து தராரு. சரக்குல அவர் விஷத்தை கலந்துருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஜேம்ஸ் உசாரா விஷத்தை குடிக்காம தான் இருக்காரு. ஆனா இந்த அப்பா என்ன பண்ணுவார்னா பேச்சு வாக்குல வெள்ளரிக்காவை தூக்கி போடுவாரு. அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வெள்ளரிக்காவை சாப்பிட்டுருவாரு. இந்த அப்பா சரக்குல விஷத்தை கலந்துருக்க மாட்டாரு, வெள்ளரிக்கால கலந்துருப்பாரு. ஆக மொத்தத்துல ஜேம்ஸ விஷத்தை சாப்பிட வச்சிட்டார்ல. ஜேம்ஸ் நீ மாட்டினா நான் மாட்டுவேன், அதனால தான் உன்னை சாவடிச்சேன்னு அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இந்த அப்பா பண்ண தப்பு என்ன தெரியுமா? இவரு காசு போட்டு ஒரு சரக்கு பாட்டில வாங்கி தந்திருப்பாரு. அந்த சரக்கு பாட்டிலையே அங்க இருந்து கொண்டு போயிருக்கணும். ஆனா அந்த சரக்கு பாட்டில வச்சு கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு அலட்சியமா போயிருப்பாரு. ஆனா அதை வச்சே இவர் தான் பண்ணாருன்றத போலீஸுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், நம்மள அரெஸ்ட் பண்ண வருவாங்க, அதுக்குள்ள செத்துறலான்ற மாதிரி ஷூட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்பதான் போலீஸும் பொண்ணும் இந்த இடத்துக்கு வேகமா ஓடி வராங்க. அம்மா கிட்ட பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப ராஜேஷும் டீமும் உள்ள நுழையலாம்னு நினைக்கும் போது ஏற்கனவே அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்றது தெரிய வருது இல்ல. இப்ப அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அவர் அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் இந்த 2 கொலை நடந்திருக்குன்றது கடைசியில தான் நமக்கு ரிவீல் ஆகுது. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.